பிபி ஜோடிகள் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அமீர் மற்றும் பாவனி இவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டில் பாவனி கிட்ட இருக்கக்கூடிய மொத்த லவ் சீக்ரெட்டையும் அமீர் வந்து இப்போ மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாரு. அமீர் மற்றும் பாவனி இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த பிக் பாஸ் சீசனில் போட்டியாளர்களாக இருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அமீர் வந்து நிறைய டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார். பிக் பாஸ்ல இருந்து ஏதோ ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா, பிக் பாஸ் முடிஞ்சாலும் இவங்களுடைய லவ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு. அமீர் வந்து ஒன் சைடாக நிறைய ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிபி ஜோடிகளில் 2 பேருமே ஒன்றா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கடைசியாக டைட்டில் வின்னும் பண்ணாங்க. டைட்டில் வின் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்டில் பாவனி வந்து அமீரோடைய லவ்வுக்கு ஓகே சொல்ல, இப்போ இவங்களுடைய திருமணம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அமீர் மற்றும் பாவனி இவங்களுடைய ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்தது. அமீர் வந்து பாவனி கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்க, பாவனி வந்து நிறைய விஷயங்களை ஓப்பனாகவே பேச ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதில் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிக் பாஸில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்த ஃபஸ்ட்டு டே என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த டைமில் என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசாமல் தான் இருந்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸில் இருந்து இப்போ ஒவ்வொரு சிச்சுவேஷனாக கடந்து இப்போ நம்ம 2 பேருமே ஃபேன்ஸ் மீட்டில் இருந்திருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய ஃபேமிலியிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவாக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பாக போயிட்டுருக்கு, மக்கள்கிட்ட தப்பாக கன்வே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. வெளியில் வந்த உடனே என்னை வந்து வீட்டில் உட்கார வச்சு அந்த பையன் கூட பேசக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ 2 பேருமே உட்காந்து நமக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் உங்களுக்கு தொல்லையாக இருந்திருக்கேனா இல்லை சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆனால் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிபி ஜோடிகளில் நல்லா டான்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டான்ஸ் ப்ராக்டிஸில் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப தொல்லையாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓடி போகலாமா அமீர் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு பதிலை வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஃபாஸ்ட் லைஃப்பை நினச்சி அதிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃப்யூச்சர் லைஃப்பை பார்த்து அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து கேட்கும்போது, கண்டிப்பாக ஃப்யூச்சர் லைஃப் பற்றி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்தை பார்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, ஹர்ட் ஆனதும் கிடையாது. ஏன்னா அந்த விஷயத்தை வந்து நான் வந்து விருப்பப்படி தான் பண்ணுறேன். அதனால் தப்பு நடந்தாலும் எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் என்னோட நிலமை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னை வந்து நிஜமாவே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டைலில் ரொம்பவே கொஞ்சம் விதமாக சொன்னாங்க. இந்த விஷயம் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு.